நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன். உன்னைய அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். அவன் வந்திருக்கான்டா. எவன்? அவன் தான்டா அந்த காவாலி பையன். அட யாரா அது? என் எதிரி. என் பாஸ்போர்ட்டை கண்ணா நான் கடிச்சு குதறி என் வாழ்க்கையை கெடுத்தானே அந்த நாதாரி பையன். எலி எங்க? நம்ம செல்ஃப்ல. அவனை அது சரிடா சரி. ஏய் எங்க அப்பா போட்டோ கொன்னே விடுவேன். அது கேரளா ரைட் சிக்னல் வேற போட்டாங்க. ஐயோ டேய். ஏய் ஓட்ட வழியா ஓடுறியா? இன்னைக்கு உன்னை சட்னி ஆக்காம விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். காலு போத்துருச்சு. யாருக்குள்ள போலாம் விட்டுருவான் உன்னைய. ஏய் யோ அடவே ஓடுறியா? ஓடியா? கால தூக்கியா கால தூக்கியா? ஏய் 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 அம்மா எங்க போய்ட்டான் இவன்? ஐயோ சிக்னல் விழுந்துருச்சே. டேய் அழகா ஏத்துக்குள்ள ஓடியா ஏத்துக்குள்ள. என்னையா இது? எலியா? எலியாவது புலியா? போயா இல்ல. அம்மா சொல்லுங்க மாமா. ஐயோ என்ன பண்றது? இவன் வேற கை ஆட்டுறானே. ஐயோ இருங்க சார். அழகா. ஐயோ கையில வேற காசு இல்லையே. வணக்கம்ண்ணே. வீட்டுல அண்ணி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன விளையாடுறியா? என்ன வண்டிய? வண்டி எடுக்கிறதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா சார்? ஆனா வண்டி நியூட்ரல் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கீரை போட்டு வண்டி எடுறா. அங்கதான் சார் ஒரு ப்ராப்ளமே. என் ஃப்ரெண்ட் இல்ல சார், தட் இஸ் ரொம்ப நெருங்கிய நண்பன் சார். அவனோட பாஸ்போர்ட் சார், அதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல வச்சிருந்தான் சார். வண்டிக்குள்ள இருந்த எலி அவனோட பாஸ்போர்ட்டை கடிச்சு கொதறி பூந்து பிரிச்சு சார். அவன் வெளிநாடு போற கனவே பாழாய் போச்சு சார். அந்த எலி இல்ல சார், இப்பதான் அவன் கண்ணிலேயே பட்டிருக்கு சார். நீங்க சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு போன்னு, அந்த கேர் லிவரை எடுத்துக்கிட்டு போய் எலிய கொல்ல போயிருக்கான் சார். வந்துருவான் சார், எப்படியும் கொண்டுட்டு ஒரே நிமிஷம். ஐயோ வீரப்பன். குட் மார்னிங் சார். எஸ் சார், டிராபிக்க கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சல்யூட் சார். ஏய் நீ என்ன பஸ் நடு ரோட்ல நிறுத்திட்டு வேடிக்கை காட்டுறியா? இல்ல சார், போன வாரம் ஆர்காட் ரோட்ல வண்டியை நிறுத்தி டிராபிக் ஜாம் பண்ண நீ தானே? ஆர்காட் ரோட்ல சார், மவுண்ட் ரோட். அடித்தேன். ஏய் இது என்ன உங்க அப்பா விட்டு ரோடு நினைச்சியா? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே லாஸ்ட் வார்னிங் கொடுத்தேன். இனிமே இந்த டப்பா வண்டி எங்கேயாவது பார்த்தேன் அரெஸ்ட் பண்ணி உன்னிய வண்டியை உள்ள வச்சிருவேன். அழகா. டேய் 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 என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? நான் அழகுன்னு உலகத்துக்கே தெரியுமே. உங்கள சார், என் ஃப்ரெண்ட். ஏய் எடுடா வண்டியை. ஓகே சார், எடுடான்னு சொல்றேன். உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, அந்த எலியை அடிச்சு கொல்ற வரைக்கும் எனக்கு பைத்தியம் தான். இந்த லிவர் இருந்தா தான் நான் வண்டி எடுக்க முடியும். இந்த லிவரை வச்சு தான் அந்த எலியோட லிவரை எடுக்கணும். ஐயோ இது மெயின் ரோட். ஏன் மெயின் ரோட்ல எலி அடிச்சு கொல்லக்கூடாது சட்டமா? ஜாம். எது? வண்டி இந்த ஜாமைன் தின்றுச்சா? டேய் அந்த ஜாம் இல்லடா, டிராபிக் ஜாம். டிராபிக் ஜாமா? போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படுத்தணுமே, அதை விடையாடா இது? யோ சும்மா இருங்கயா. நான் கரெக்ட் பண்ணிட்டேன்ல. கடிச்சிருச்சு, லிவர் கடிச்சிருச்சு. டேய் உனக்கு லிவர் கடிச்சிருச்சு, எனக்கு லிவரே டேமேஜ் ஆயிடுச்சு. சாரி சார். எடுடா வண்டியா. அழகா வண்டியில ஏறு. இவன் தான் அழகனா? ஆமா சார். எடுடா வண்டியா. சரிங்க சும்மா சார். இருங்கயா. அம்மா ஐயோ யாரா வாங்குது? நான் இல்ல சார், கொஞ்சம் கழுத்து தொண்ண பிடிக்கிறீங்களா? இத போடுங்க. சும்மா இருங்கயா. நான் சொல்லிட்டே இருக்கேன். அம்மா ஐயோ மறுபடியும் நான் இல்ல சார், இவன் தான் சார், தெரியாம அடிச்சா சார். கொஞ்சம் பிடிக்கிறீங்களா சார்? இத போடுங்க. புடிங்க, இத புடுறா. ஏய் ஜனாதிபதி சார் இத கொஞ்சம் பிடிங்க சார். இத போடுறா. ஏய் என்னடா இது? ஹார்ன் ஏறா வண்டில. ஐயோ அடிக்காதீங்க சார். ஏறு 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 போ. ஏறா வண்டில. ஏறு சார். அழகனா சார் அங்க ஒன் மினிட் சார். டேய் சீக்கிரம் அந்த கேர் லிவர் எடுத்து மாட்டேன்டா. அவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான். ஐயோ அவசரத்தை அண்டால கை விட்டாரே, உள்ள போகாது. எடு 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 எடு. உம்மா. டேய் வண்டி எடுறா. சார்
ஆஃப் ஆயிடுச்சு சார். ஆஃப் ஆயிடுச்சா? ஐயோ, எப்படியாவது எடுறா. சரி சார். டேய் பின்னால இருந்து பஸ் தரடா போடா. நான் மட்டுமா நீ வாடா. டேய் நான் இறங்க யாரா வண்டி ஓட்டு போடா. போடாண்ணா. சார் இப்ப போனானே அவனை நம்பவே முடியாது சார். பஸ் தள்ளுறேன்னு சொல்லிட்டு கையை ஸ்டைலா வச்சு நின்றுவான் சார். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ண முடியுமா சார்? என்னது? நானா? ஜஸ்ட் புலனுக்கு சார் நானே சார். வாங்க சார். சார் கொஞ்சம் கை வைங்க சார். கை வைக்க சொன்னல. வண்டியில கை வைக்க சொன்னா மூஞ்சில கை வைக்கிறீங்களா சார்? யார பார்த்து வண்டியை கை வச்சு தள்ள சொல்றேன். போய் தள்ளடா. போ. தள்ளுற சார். அடி பேத்துருவேன். ஏறிடன் தெரியுமா? தள்ளுறேன். போடா. தடா. அள்ளி. அள்ளி. சாரி சார். வண்டி நிப்பாட்டா. அடே கால் ஒடிஞ்சு போச்சு, ஓட முடியல, வண்டி நிப்பாட்டா. அழகா நீ இன்னும் வண்டியில ஏறலையா? கண்ணாடி உடைச்சிட்டேடா. அச்சச்சோ. டேய் ஏன்டா வண்டியை நிறுத்துறா? எடுடா. சரி சார் இப்ப எடுத்துறேன் சார். டேய் டேய் நிறுத்துடா நிறுத்துடா ஏறலடா. ஐயோ டேய் வண்டி நிறுத்துடா. நான் ஏறில தொங்கிக்கிட்டு இருக்கேன், நான் உள்ள வந்துட்டா. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னவா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டு இருக்கடா. மாமா நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம மேல போய் சேர்ந்தீங்க. ஆனா நாங்க படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியுமா? சரி எங்க இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிங்க. என்ன ஆயில் ஜாஸ்தியா இருக்கு? காக்கா பீ. சரி காக்கா மூலியமா ஆசீர்வாதம் பண்றீங்க, சந்தோஷம். அம்மா! என்ன மாமா அதையும் கொடுக்குறீங்க உதையும் கொடுக்குறீங்க. சரி எது கொடுத்தாலும் ஓகே, நான் போய் பொழப்ப பாக்குறேன். நானும் அப்ப இருந்து பாக்குறேன். பஸ் லொட்டு லொட்டு தட்டிட்டு வர யாரா நீ? இந்த யாரு? எது நான் யாரா? இந்த பஸ்ஸோட ஓனர். என்னது? அவரோட ஃப்ரெண்டுங்க. அவங்க அப்பாவுக்கு தங்கச்சி மகன். அவர் வந்து என் மச்சான், நான் மாப்பிள. பேரு அழகன், சுருக்கமா அழகு அழகுன்னு கூப்பிடுவாங்க. என்ன சிரிக்கிறீங்க நக்கலா? சொல்லிட்டு இருக்க திரும்ப திரும்ப பஸ் என்ன ஓனர் திட்டு வாங்குறல்ல. இப்போ இந்த வண்டிக்கு நான் தான்டா ஓனர். எது? உன் முதலாளி இருக்கானே முதலாளி, அவன் இந்த வண்டி என்கிட்ட வச்சு துட்டு வாங்கியிருக்கான்டா. துட்டு அத கொடுக்க வக்கீல் இல்லாததுனாலதான் இந்த வண்டியை நான் இந்த ஆளுக்கு விற்க போறேன். ஐயா முதலாளிக்கு முதலாளி, என் முதலாளி வந்தவன உங்க பணத்தை கொடுத்துருவாரு முதலாளி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க முதலாளி. எங்கடா அவன் முதலாளி? என்ன அப்படி பாக்குற? உன் முதலாளி இந்த கார்ல வருவான்டா. உன் முதலாளி இந்த மாதிரி கார் வாங்கணும்டா 7 ஜென்மம் எடுக்கணும். வணக்கம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நேத்து வரைக்கும் ஏழையா இருந்த என் முதலாளி பாத்தியா கார்ல வந்துட்டான். என்னமோ பேசுறேன், யார்கிட்ட பேசுற? அட உடுப்பா, நமக்கு வேண்டியது பணம். சாரி. அது ஏ கோபி, எஸ் பேக்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் மொத்தத்தை எடுத்துனாலும் மூஞ்சில ஏறிடா. ஏறியா? கேவலமா பேசுறாங்க, பஸ்ஸ தட்டி தட்டி பாக்குறாங்க. அழகா அமைதி அமைதி. அதான் வந்துட்டேல. ரொம்ப ஓவராவுல பேசுறாங்க. சார் லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. சார் டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி. எனக்கு சார் காலைல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல சார். அட போப்பா, கார்ல வந்து ஒசி டீ வரையாக்கும். கோபி நாள் என்ன சொன்னா தெரியுமா? என்ன? நம்ம பஸ்ஸ இந்த பண்ணாடிட்ட விற்க போறானா. அடாதான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு எங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படுத்தி விடுற? சும்மா இருப்பா. கோபி பணத்தை கொடுப்பா. முதலாளி நான் பணம் கொடுக்க கொஞ்ச நாள் தானே லேட் ஆச்சு. அதுக்குள்ள இந்த அழகான பஸ்ஸை விக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? தப்பு தான். எங்க அப்பாவோட ஞாபகமா என்கிட்ட இருக்க ஒரே நினைவு சின்னம் இந்த பஸ் மட்டும் தான். சாரி கோபி, தொழில் வியாபாரம் பணம் சம்பந்தப்பட்டது. ஓமா பேசிட்டு தப்பு தான்பா. பணத்தை கொடு. காலையில தான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய். 10,000 தானா? சரி பரவாயில்ல கூட adjust பண்ணிக்கிறேன். எடுத்துட்டு இருக்காரு, அவசரப்படுறீங்க. சரி அத வாங்கறதுக்காகத்தான் ஒருத்தர்கிட்ட போனேன். அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி இல்லன்னு சொல்லி. இல்லன்னு சொல்லிட்டானா? அப்ப பணம் இல்லையா? இல்ல சாரி. சண்டாளா. டேய், அந்த வெத்து பேக்க வச்சுட்டா நான் 10 வாட்டி சாரி கேட்க வச்ச ஒண்ணு. வண்டி ஏறா. சரி சார். முதலாளி ஆ. என்ன நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்க.
நான் பசி பட்டினிமா இருக்கும்போது கூட இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சதே இல்ல. இன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். புரியாத மாப்பிள்ள சொன்னாங்க வேணாம் அவசரப்படாத. ஜவுளி காட்டு. யோ, உள்ள நாய் பூ வச்சிருக்காயா? ஐயோ அவசரப்படாத. தங்க நகை எங்க தாத்தா எனக்கு போட்டது. இந்தாங்க புடிங்க. வாயா. தங்கம் டமா தூண்டு இருக்கு, கயிறு உழவு பெருது இருக்கு. கேவலப்படுத்தாதீங்க சார். நான் 3 வயசு இருக்கும் பொழுது எங்க தாத்தா பாசமா என் இடுப்புல மாட்டினாரு. அப்ப என் இடுப்பு சைஸ் இவ்வளவுதான். நான் வளர வளர 2 சைடும் கயிறை போட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டேன். சார் தற்சமயம் இதை வச்சுக்கிட்டு எங்க பஸ்ஸை விட்டுட்டீங்கன்னா நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோம். 1000 தான் சொன்னாலும் பணத்தை கொடுக்காம வண்டி எடுக்க விட மாட்டேன். ஐயோ டேய், ஐயோ அம்மா வணக்கம் எல்லாம் சார், இருக்கட்டும். சார். எதுக்கு வண்டியை குறுக்கால் நிக்க அதான் வச்சிருக்க? சார், இந்த பஸ்ல நீங்க வண்டி எடுத்தாதாண்டா ஏன் வண்டியை நான் எடுக்க முடியும்? Yes, sir. ஏய், இல்லைங்க, பணத்தை கொடுக்காம வண்டி தொடக்கூடாது. அது இங்க வந்து பாரியா, உன் சண்டை எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. முதல்ல வண்டி எடுங்க. என் வண்டியை நான் எடுக்கணும். நான் டியூட்டிக்கு போக டைம் ஆச்சு. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. நானும் என் டியூட்டியை தான் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் வண்டி எடுக்க சொல்லுங்க. இல்லாட்டி வண்டி எடுக்க விட மாட்டேன். சார் அதான் பெரியவர் சொல்றாருல, கேட்கணும்ல. என்ன சார் நீங்க? ப்ளீஸ் சார். ப்ளீஸ். சரி சார், உங்களுக்காக விடுறேன். லாஸ்ட் வார்னிங், அதை கொடு. தங்கம் தம்மா துண்டு தங்கம். மிச்ச பணத்தை எப்ப கொடுப்ப? பிப்ரவரி 30ஆம் தேதி. ஷூர். ஷுவர். பிப்ரவரி 30 பணத்தை கொடுத்துருவேன். சார் பிப்ரவரி 30 தருமா சார்? பிப்ரவரி 30. பிப்ரவரி 30 பிப்ரவரி 30. யோ, அதான் கோயிலுக்கு முன்னால் நிக்க வச்சு பிப்ரவரி 30ன்றாங்க. கொடுத்துருவானுங்க. கொடுத்து தொலையா. போய் தொலைங்கயா. ஐயோ வணக்கம் சார். சரி சார், எல்லாம் உண்டாக்கிடுறோம். பாத்தீங்களா? இந்த பார், பிப்ரவரி 30 மறந்துடக்கூடாது. பிப்ரவரி 30 பிப்ரவரி 30 பிப்ரவரி 30. ஹாய் எவ்ரிபடி. நகர உலான்ற லைவ் ப்ரோகிராம அவனோட பாத்துட்டு இருக்கிற எங்க ஏர்நெட் டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சிறப்பு விருந்தினரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஆண்டவனால படிக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் தங்கறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். மனிதனுக்கு மண்ணில் தலை சாய்க்க இடம் இல்லைனாலும் பஸ்ல உண்டு நிரூபிச்ச மிஸ்டர் கோபி கிருஷ்ணன் தான் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர். வணக்கம் மிஸ்டர் கோபி கிருஷ்ணன். வணக்கம். இந்த பஸ்ஸையே வீடாக்கணும்ன்ற சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்க கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? வணக்கம், என் பேர் கோபி கிருஷ்ணன். என் பேரு மிஸ்டர் அழகுங்க. போதுமா? வணக்கம், என் பேர் கோபி கிருஷ்ணன். விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவல்லிபுத்தூர் தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். நான் வேணா பிரபலம் இல்லாத ஆளா இருக்கலாங்க, ஆனா ஸ்ரீவல்லிபுத்தூர் சுந்தரம் பிள்ளைனா உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அவரு யாருங்க? தெரியலையா? நான் வேணா சின்ன க்ளூ தரேன். ஸ்ரீவல்லிபுத்தூர் தேர் திருவிழால முதல் ஆளா நிக்கிறது அவர் தாங்க. ஓ யானை. அட எங்க அப்பாவை சொல்றேங்க. ஓ ஐம் சாரிங்க. சுந்தரம் பிள்ளை தவுல் வித்துவானுங்க. அப்படியா? 1998ல பக்கத்தூர் திருவிழா முடிச்சிட்டு எங்க அப்பா தவுல தோல்ல மாட்டிக்கிட்டு ரோட்ல நடந்து வரும்போது விநாயகர் வந்து பின்னாடியே இடிச்சிட்டாருங்க. விநாயகரா? அதாங்க, மதுரை ராஜபாளையம் ரூட்ல ஓடுற பிரைவேட் பஸ்ஸுங்க. ஓ. இடிச்ச வேகத்திலே எங்க அப்பா ஸ்பாட்லயே அவுட்டுங்க. சின்ன வயசுல எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளைங்க. அப்பா அம்மா இறந்ததுனால என் படிப்பு பாதிலேயே நின்னு போச்சுங்க. இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டே இருந்ததுங்க. அப்ப அந்த பஸ்ஸோட ஓனர் ஒரு வக்கீலையும் கூப்பிட்டு வந்தாருங்க. நீ வேணா கேஸ வாபஸ் எடுத்துக்கோ, நம்ம 2 பேர் சமரசமா போயிடலாம், நஷ்ட ஈடா உனக்கு ஒரு பஸ் தரேன் அப்படின்னு சொன்னாருங்க. பணமா வாங்கினா செலவாயிரும், பஸ்ஸா வாங்கினா ஒரு அசெட்டா இருக்கும்னு என் வக்கீலும் சொன்னாருங்க. நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இந்த வண்டியை நான் சரி பண்றதுக்குள்ளார என் ஊர்ல இருந்த அந்த ஒரே வீட்டை விற்க வேண்டியதாயிடுச்சுங்க. அப்புறம் தங்கறதுக்கும் இடம் இல்ல, தூங்கறதுக்கும் இடம் இல்ல. அப்பதாங்க எனக்கு ஒரு ஐடியா வந்தது, ஏன் இந்த பஸ்ஸையே நம்ம வீட்டா மாத்தக்கூடாதுன்னு. இதுதாங்க நடந்தது. இந்த வண்டியை வச்சு நீங்க ஏதாவது சம்பாதிச்சிருக்கீங்களா? ஓ சம்பாரிச்சிருக்கமே. எப்ப? ஓ நீ அத சொல்றியா? புரிஞ்சு போச்சு. டிசம்பர் மாதம் 2001 5ஆம் தேதி. ஏய் மச்சான், ஏய் மச்சான், கோயில் மச்சான் எங்கடா இருக்க? டேய் ஏய் மச்சான், ஏய் சீ, ஏன்டா கத்துற? எப்பா முத ஒரு சவாரி ஒண்ணு பிடிச்சிருக்கேன்டா. அப்படியா? என்ன சவாரி? கல்யாண சவாரி, மெட்ராஸ் டு திருப்பதி. எப்போ? நாளை காலையில. நாளைக்கே வா. ஏற்கனவே அவங்க எஸ்ஆர்எம் டிராவல்ஸ் தான் ஓகே பண்ணிருந்தாங்க. அத நான் நேக்கா கட் பண்ணி இத ஓகே பண்ணிருக்கேன்டா. சரி சரி, என்ன ரேட் பேசிருக்க? 1500. 1500? டேய், அப் அண்ட் டவுனுக்கு 3500 ரூபாய் கேட்பாங்கடா மத்த டிராவல்ஸ்காரங்க. அப்பா 3500க்கு சூப்பர் வீடியோ கோச் இருக்கு. இந்த பிச்சைக்கார கோச்சுக்கெல்லாம் வர மாட்டாங்க. டேய், அடிக்கடி என் வண்டியை குறை பேச கொண்டே போடுவேன். டேய் பாவப்பட்ட குடும்பம்டா. இந்த வண்டியில தான் மாப்பிள்ளை, வீட்டு சொந்த பந்தம் எல்லாரும் வரணும்.
3500 ஓடிடுவாங்கப்பா. இந்த பாரு, இந்த சவாரி முடிச்ச உடனே தான் புதுசா ஒரு பாஸ்போர்ட் வாங்கணும்டா. என்னது பாஸ்போர்ட்டா? ஆ, சவாரி முடிஞ்சு மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா வண்டியோட பிரேக் மட்டும் தான் சரி பண்ண முடியும். எது பிரேக்கே இல்லையா? இத வச்சுக்கிட்டு எப்பறம் திருப்பதி மேல ஏறது? சும்மா நிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. என்னடா பச்சிக்கிட்டு இருக்கீங்க? டேய் அழகா, எல்லா மனுஷனும் பிரேக் இல்லாம தாண்ட வாழ்க்கையே ஓட்டிட்டு இருக்காங்க. சரிப்பா, இந்த நிலைமையோட இந்த வண்டி எடுத்துட்டு எப்படி போறது? கவலைப்படாத, ஆ. இந்த யானைக்கு நெத்தியில பட்டை கட்டுவாங்கல்ல, அத மாதிரி கட்டி கூட்டிட்டு போக வேண்டியதா. செலவாகுமே. ஆகாதே. எப்படி? எங்கெல்லாம் ஓட்ட இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன இலை, சின்ன சின்ன பூ வச்சு கவர் பண்ணிட வேண்டியதா. என்னய்யா ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு. டேய், 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 இது வேற ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த குடுத்தா தாட்டா நிக்கிறீங்க. அப்பா, இங்க அட்வான்ஸ் வீட்டுக்காரர் இருக்கானா? ஐயா, ஐயா, வா 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 வா, வாங்க தம்பி. ஆ, என்ன இது? பஸ்ஸுங்க. பஸ்ஸா? ஆ, பஸ்ஸையே காணோம். உள்ளுக்கு இருக்கு. புது மாப்பிள்ளை ஏத்திட்டு போறக்காக அலங்காரம் பண்ணி கொண்டாந்துருக்கான். டேய் அழகா, யாரா மாப்பிள்ளையோடப்பா? இந்த இருக்கிற கண்ணாடி வணக்கங்க. ஆமா, தம்பி யாரு? தம்பி இந்த வண்டியோட டிரைவர். ஐயோ, ஓனர். சரி சரி, என்னப்பா இதெல்லாம்? அட நீங்க வரங்க, மாப்பிள்ளை வராரே மங்களகரமா இருக்கட்டுமே தான் இந்த வாழைல தோரணம் எல்லாமே. இந்த பாருங்க, எல்லாம் சுத்த மூலிகைங்க. ஸ்மெல் இட். இந்த பாருங்க, டோட்டல் டெக்கரேஷன் ஃப்ரீ, நோ சார்ஜ். அட நீங்க வர டைம் ஆகுதுங்க, சீக்கிரம் மாப்பிள்ளை வர சொல்லுங்க, போலாம். இப்பவே வா. இப்ப கிளம்புனாதாங்க காலகாலத்துல திருப்பதி போய் சேர முடியும். ஏன்னா வண்டி இப்பதான் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. என்னப்பா நீ இவ்வளவு அவசரப்பட்டா என்ன அர்த்தம்? ஆ. இப்பதானே சொந்த பந்தம் ஊர் பேர் எல்லாம் வந்துகிட்டு இருக்கானுங்க. வண்டியை கொண்டு போய் அந்த மூலையில நிப்பாட்டு. கூப்பிடும் போது மட்டும் வண்டி எடுத்தா அட, போதும். ஏங்க? தம்பி, எல்லாத்துக்கும் டீ கொடுப்பா. ஏய், நம்ம தான் கோதால இறங்கணும் போல இருக்கே. இங்க பாரு, இங்க பாரு. சரி, ஏய், பத்தில, பத்தில. அப்ப டிபன் காபி எல்லாம் சீக்கிரம் போங்கப்பா. போடா. வழி தெரியாது, போங்க. யார்? டீ வேணாப்பா. மாப்பிள்ளைங்கப்பா, மாப்பிள்ள மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காரு. மேக்கப் போடுறாரா? ஆமாங்க. டேய் அழகா, என்ன? மாப்பிள்ளை மேக்கப் போடுறாராண்டா? திருப்பதி போறதுக்கு எதுக்குடா மேக்கப்? அட பாவி. மாப்பிள்ளை! மாப்பிள்ளை, பயப்படாத. குழந்தைங்களா, பஸ்ல இறங்கிருங்க. ஓடு, ஓடு, ஓடு. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? முடியும் ட்ரீம் பண்ற. போடா. போடாண்ணா. நல்ல மாப்பிள்ளைக்கு ரிப்பாப்பரி, நல்ல யோகமடா. ரிப்பாப்பரி, நல்ல மனம் மகந்தா. பாப்பாப்பரி, வந்த நேரமடா. ரிப்பாப்பரி. ஏச்சி, அதுவா இப்ப முக்கியம்? ஏய், இந்த பாரு. டேய் மச்சான், பாதி மீசி கணம்பா. இங்க இருக்குடா. அப்ப அந்த ஓரத்துல எடுத்துட்டா மேட்ச் ஆயிரும். எடு. ஏய், அசையாம இருந்தா அழகா இருப்ப, அசைஞ்சா அலங்கோலமான அலி ஆயிருவேன். சரி, சரி, சரி. ஓ, சரியா, சரியா. ஆட்டாத. ஓடுறே. சூப்பர்ரா, தூக்குடா மாப்பிள்ளைய, தூக்குடா. மணமகனே மணமகனே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. யோ, யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள்ளை, உங்க மகன். ஏன் மகனா? ஆ. என்னாச்சுடா மகனா உனக்கு? ஒண்ணு ஆகலங்க. மூக்குல இருந்து சளி மாதிரி மீச வடியுது. அவ்வளவுதான். ஏய், சும்மாறா, இதாங்க இந்த காலத்து ஃபேஷனு. இந்த காலத்து ஃபேஷன் அப்படின்னா வெரி குட் ஃபேஷன் தான். வெரி குட்ங்க. சீக்கிரமா வண்டியில இருங்க, நேரமா போகலாம். அந்த கதையெல்லாம் இங்க விடாதீங்க. ராவு காலம் முடியாம வண்டியில ஏற மாட்டேன். அடம் பிடிக்காதீங்க மாமா, வண்டியில இடம் கிடைக்காம நீங்க போயிருக்கோம். 1000 தான் சொல்லுங்க, ராவு காலம் முடியாம வண்டியில ஏறவே மாட்டேன். ஏய், அட வாங்கயா, நீங்களும் உங்க நேரம். மாப்ள, போமா. ஏறியா, எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். போயா. போய் தொலைக்கிறியா? விடியா. என்ன மாப்ள, பஸ்ல ஏறலையா? மாட்டேன். ஏன்? ஒரு நல்ல காரியம் தானே போறோம். நீ வண்டியை பின்னாடி எடுத்து திருப்பி நிறுத்தி நான் அடிக்கிறேன். கொஞ்சம் அப்படி தள்ளி நிக்க முடியுமா? முடியாதுன்னா முடியாதுதான். நீ வண்டி எடு. ஒரு இன்ச்சி முடியாது. கொஞ்சம் இரு. அப்ப எப்படி நிக்கணும்? ஆ? போலாம், ரைட். ஆமா, உங்க ரெஸ்டாரண்ட் எப்ப ஆரம்பிக்கிறீங்க? பிரீமியர் பேங்கோட சென்னை பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் மகேந்திரன் எங்களுக்கு லோன் தரதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அவர் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அந்த லோன் மட்டும் எங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னங்க தமிழ்நாடு முழுக்க சந்து பொந்துல எங்களோட ரெஸ்டாரண்ட ஓபன் பண்ணுங்கிறதானுங்க எங்களோட அதிரடி திட்டமே. உங்க அருமையான திட்டத்துக்கு எங்க ஏர்நெட் டிவியின் சார்பா நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.
அப்புறம் உங்க பஸ் பத்தி சென்னையிலயும் சுற்று வட்டாரத்திலயும் ஒரு பேச்சு அடிப்படுதே, உண்மையா? அது பேட் நியூஸ் தானங்க. எங்க பஸ் எங்க போயினாலும் ஒரே டிராபிக் ஜாம் தாங்க. டிராபிக் ஜாம் ஏற்படுது யாருனால? எங்களாலயா? டிராபிக் போலீஸ்னால. திமிரு புடிச்சானுங்க. இந்த பஸ்ஸ பார்த்தாலே சூரியனாய் திருத்திட்டு வர மாதிரி பின்னாடியே திருத்திட்டு வரானுங்க. இன்னொரு ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. என் பஸ்ஸ கஸ்டடியில எடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்கி வாங்கி சிட்டில அரண்மனை மாதிரி பங்களாவே கட்டியிருக்காங்க. இவனை யாரையா நிம்மதியா வாழ விட்டுருக்கானுங்களா? இன்னொரு பெரிய மனுஷன் இருக்காருங்க. காவல்துறைக்கே முன்னுதாரணமா இருக்க நார்த் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், எங்கள் மதிப்புக்குரிய குருநாதர் வீரப்பன் சார், தி கிரேட். பாத்தீங்களாப்பா, டிவிய சாக்கா வச்சு எனக்கு சோப் போடுறானுங்க திருட்டு கில்லாடி பசங்க. காட்டுல இருக்காரு வீரப்பன். அவர் ஜனங்களை கடத்துறாரு, கொலை பண்றாரு. அவர் எவ்வளவோ டீசென்ட்ங்க. ஆனா இங்க இருக்கானே இன்ஸ்பெக்டர் வீரப்பன், ஜனங்களை இன்ச்சின்ச்சா புழிஞ்சு கரும்பு சாறு மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஒரு டிடிஎஸ் காட்டேறிங்க. காக்கி சட்டைய போட்டுக்கிட்டா அவனுக்கு பெரிய சக்கரவர்த்தி நினைப்பு. ரவுடி பொறுக்கி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு காட்டு பண்ணி மாதிரி உடம்ப வச்சிட்டு இருக்க அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அபில வச்சு நங்கு நங்கு நங்குன்னு இடிச்சு பச்சடி ஆக்கிடுவேன். அது மட்டுமா, மவுட் ரோடு இல்லைங்க, மவுட் ரோடு. அதுல அவனை குனிய வச்சு பின்னாடி மண்ணெண்ணெய தூக்கி ஊத்தி திரிலங்க திரி அத வாயில சொருவி கப்புன்னு பத்த வச்சான்னு வச்சுக்கோங்க, கபா 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 கபான்னு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். இந்த நாடு நல்லா இருக்கணும்னா முதல்ல அரசியல்வாதிக்கு திருந்தணும், போலீஸ்காரங்க திருந்தணும். சோ சாரி, நான் ஒத்துக்கிட மாட்டேன். இல்ல, உங்களுக்கு ஒதுக்குற நேரம் முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னோட இந்த பேட்டியை மெகா சீரியல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. மைக் கொடுங்க. ஆட்னட் டிவியின் நகர உலா நிகழ்ச்சிக்காக உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.